வணக்கம். திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து. வேதம் தழைத்தோங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் திருவிளையாடல் என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம். வேத வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. வேதம் மகா புண்ணியமானது. வேத மந்திரங்களை சொல்கிறவாளை அந்த மந்திர தேவதைகள் காப்பாற்றும். வேத மந்திரத்தை தினமும் சொல்கிறவாளோட நாக்கில் சரஸ்வதி நிரந்தரமாக வாசம் செய்வா. அவள் வாக்கிலேருந்து ஒரு நாளும் தவறான வார்த்தைகளோ பொய்யோ வரவே வராது அப்படின்னு வேத சாஸ்திரங்கள் சொல்கிறது. பிழைப்புக்காக வேத மந்திரத்தை சொன்னாலும் அதில் எந்த குத்தமும் வந்துடக்கூடாதுங்கிற அக்கறையோட மனசார்த்தமாக மந்திரங்களை சொல்லக்கூடிய சாஸ்திரிகள் ஒருத்தர் இருந்தார். ஒரு சமயம் அவருக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தை போக்கிற விதமாக மகாபிரிவா ஒரு அற்புதத்தை நடத்தினார். எண்ணூர் அருகே கார்வேட் நகர் என்று ஒரு இடம் இருக்குது. ஒரு சமயம் அங்கே நவராத்திரி பூஜைக்கு எழுந்தருளி இருந்தார் மகாபிரிவா. அந்த இடத்துக்கு போகணும்னா எண்ணூரில் இருந்து போட்டில் தான் போகணும். ஆழம் ரொம்ப அதிகம் இல்லாத பகுதிங்கிறதால படகை கயிறு கட்டி இழுத்து செல்வார்கள். அங்கே பெரிவா தங்கி இருந்தது ஒரு பெரிய வனாந்திரம் மாதிரி தனிமையான இடம். அங்கே இயற்கையின் எழில் கொஞ்சம். பெரிவா அந்த நவராத்திரியில் காஷ்ட மௌனமாய் இருந்தார். அதாவது 9 நாளும் உபவாசம், கூடவே மௌனம். சகையால் கூட விருப்பத்தை வெளியிட மாட்டார். 10வது நாள் காஷ்ட மௌனத்தை கலைச்ச மகாபிரிவா ஒரு பெரிய மரத்தடியிலே உட்கார்ந்து தரிசனம் தந்து கொண்டிருந்தார். 9 நாள் உபவாசமும் மௌன விரதமும் இருந்த ஆச்சாரியல் தரிசனம் பண்ணுறதுக்காக அன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தார். அவளில் முதல்ல சொன்ன வேதம் சொல்கிற சாஸ்திரிகளும் இருந்தார். அதே மாதிரி அந்த கூட்டத்தில் இன்னொரு பெரிய மனுஷரும் இருந்தார். அவர் அந்த காலத்தில் வருமான வரித்துறையில் இருந்து முக்கியமான ஒரு அதிகாரி. தற்செயல அந்த சாஸ்திரிகளும் அதிகாரியும் ஒரே சமயத்தில் வந்திருந்தாள். அவள் 2 பேரையுமே தனக்கு முன்னால் உட்கார சென்ன ஆச்சாரியா பக்கத்தில் இருந்த பழத்தட்டில் இருந்து ஆரஞ்சு ஒன்று எடுத்து உரிச்சுண்டே பேச ஆரம்பித்தார். சாஸ்திரிகளை பார்த்து, என்ன வேத பாராயணம் எல்லாம் நடந்துட்டு இருக்கா? புரோகிதத்தில் உனக்கு மாதம் எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு கேட்டார். ஏறக்குறைய மாதத்துக்கு 300 ரூபாய் கிடைக்கும். நீ கடன் எல்லாம் வாங்குவியா? பெரிவா, கடன் வாங்கிறது தப்புன்னு தெரியும். இருந்தாலும் ஜீவனத்துக்கு கஷ்டம் வர்றதாலே அப்பப்போ 10 ரூபாயோ 20 ரூபாயோ வாங்குவேன். மென்மையாக சிரித்த ஆச்சாரியா பக்கத்தில் இருந்த வருமான வரி ஆஃபீஸரை பார்த்து, உனக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டார். 10,000 ரூபாய் வருது. சொன்ன அலுவலர் தன்னையும் கடன் வாங்கிறது உண்டான்னு கேட்பார்னு தானாகவே தீர்மானித்து கொண்டு, வருமானம் போதாதால் அப்பப்போ 2,000 3,000 கடன் வாங்குவேன். இப்போது எல்லா குடும்பத்திலேயுமே இது சகஜம்தானே அப்படின்னும் தானாகவே சொன்னார். தேவைகளை பெருக்கிக்கிட்டே போகிறோம். அதனால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் போதாது தான். போதும் என்ற எண்ணம் எப்போ வருதோ அப்போதான் வருமானத்தை சரியான வழியில் செலவிடவும் முடியும், நல்ல காரியம் பண்ணவும் முடியும் என்று சொன்ன ஆச்சாரியா அதுவரைக்கும் உரிச்சென்றிருந்த ஆரஞ்சு பழத்தை வருமான வரி அதிகாரிக்கிட்டே கொடுத்து, இதில் எத்தனை சுளை இருக்குன்னு எண்ணி பார்த்து சொல்லு அப்படின்னார். கையில் வாங்கின ஆரஞ்சு பழத்தை இருப்பிளவாக செய்து எண்ணின அவர் 6 + 5 மொத்தம் 11 சுளை இருக்குது என்று சொன்னார். 6 5 இருக்குது அப்படின்னா இதை ஷட் பஞ்சபல்லம், ஷட் என்றால் 6, பஞ்ச என்றால் 5, ஷட் பஞ்சபல்லம்னு சொல்லலாம் இல்லையா என்றார் பெரிவா. பெரிவா கேட்டது தான் தாமதம். மறு வினாடி சாஸ்திரிகளும் ஆஃபீஸரும் எழுந்து மகாபிரிவா திருவடிகளே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினா. 2 பேரோட உடம்புமே நெகிழ்ச்சியில் அப்படியே நடுங்கித்து. மௌனமாக ஆசீர்வாதம் பண்ணினார் ஆச்சாரியா. ஆச்சாரியா சொன்னதுமே 2 பேரும் ஏன் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு நமஸ்காரம் பண்ணினா அப்படிங்கிறதெல்லாம் அங்குள்ள யாருக்குமே தெரியல. மடத்து சிப்பந்தி ஒருத்தர் தான் அதை விளக்கினார். அந்த சாஸ்திரிகள் தான் அந்த வருமான வரி ஆஃபீஸர் வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷங்களுக்கும் புரோகிதம் செய்கிறவர். போன மாதத்தில் ஒரு நாள் அப்படி ஒரு சமயத்தில் ஆரஞ்சு பழத்தை நைவேத்தியம் செய்யச்சு. அதோட சம்ஸ்கிருத பேரான நாரங்க பலம் என்பதற்கு பதிலாக ஷட்பஞ்ச பலம்னு சொல்லிட்டார். அதை கேட்டதும் அந்த அதிகாரி வார்த்தையை தப்பாக பிரயோகிச்சிட்டோர்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரி சாஸ்திரிகளை திட்டியிருக்கார். சாஸ்திரிகள் தவறுதலாக சொல்லவில்லை. அது வேதவாக்கு, அதுதான் வெளிப்பட்டிருக்கு. வேதவாக்கு என்றைக்கும் பொய்யாகாது என்பதை காண்பிக்கவே இந்த திருவிளையாடலை மகாபிரிவா நடத்தியிருக்கார். வேத மந்திரங்கள் மறைஞ்சு போகாமல் காப்பாற்றுறவாளே அந்த வேதமே காப்பாற்றும்னு சொல்லுவா. அது சத்தியமான வாக்கு என்பதை வேதத்தோட வடிவமாகவே வாழ்ந்த மகாபிரிவாளை நிறுவனம் பண்ணினதை உணர்ந்து ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு கோஷம் எழுப்பினா அங்கே இருந்த எல்லோருமே. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. நன்றி, வணக்கம்.